எரேமியா 38 அதிகாரம் Jeremiah 38 chapter 6-7 வசனங்கள் வாசிப்போம். verses 6 and 7. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு துறவில தூக்கி போடப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்கிறோம். We read about a situation. The prophet Jeremiah was cast in a dungeon. ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஒரு துறவில தூக்கி போடப்பட்டான். A powerful prophet was cast in a dungeon. அவனை கயிறுகளினாலே அதில் இறக்கி விட்டார். They let him through the cords. அந்த துறவில தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. There was no water but mud there. சமயமாக ஆக அவன் அமிழ்ந்து கொண்டே இருந்தான். When the time was going on, he was going on singing in that. ஒரு தேவனுடைய மனிதனுடைய சூழ்நிலை மாறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். We see here a situation of a man of God's time is changing. மனிதனுடைய வாழ்விலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். In the life of man, the situation will be always changing. ஒவ்வொரு நாளும் மனிதன் பலவிதமான சூழ்நிலைகளில் நடத்தப்படுகிறான். Each and every day man is also led through various situations. சில சூழ்நிலைகளை அவன் எதிர்பார்க்கிறான், அது அப்படியே நடந்து விடுகிறது. Some situation he expects it also happens so. சில சூழ்நிலைகளை அவன் எதிர்பார்ப்பதில்லை, அது அவனை மிஞ்சி அது அவனுடைய வாழ்விலே நடந்து விடுகிறது. Some situation he will not expect, beyond that it also happened to him. இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் துறவில தூக்கி போடப்பட்டு அமிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். Here we see a man of God was put in a dungeon. He was also started singing in that. இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. He was not an ordinary person. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். He was a man chosen by God. ஆனால் இன்றைக்கு அவனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? Today what is his state now? இந்த காலை வேளையில உங்களுடைய நிலவரம் என்ன? Today morning what is your state? ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்ட நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? We have got the name of the spiritual people. Where are we now? ஒரு தேவனுடைய மனிதனாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். We see a situation, a man formed by the man of God is singing now. அநேக ஆவிக்குரிய ஜனங்கள் கூட இன்றைக்கு உளையில அமிழ்கிறதை நாம் பார்க்கலாம். Today we can see more spiritual people are also singing in the spiritual life. இங்கே நாம் பார்க்கிறோம், அவனை தண்ணீர் இல்லாத ஒரு துறவில தூக்கி போட்டார். Here we see he was cast into a dungeon, there was no water. அது ஒரு உளை. It was a mud. ஒவ்வொரு செகண்டும் அவன் அமிழ்ந்து கொண்டே இருந்தான். Each and every second he was singing. ஒரு தேவனுடைய மனிதனுடைய சூழ்நிலை இப்படி மாறுமானால் அவன் என்ன செய்ய முடியும்? What a man of God can do if his situation changes like this? அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அதில் இறக்கி விட்டார். All people with him were cast him inside. அவன் அங்கிருந்து ஜெபிக்க முடியவில்லை. He couldn't pray over there. அவன் அங்கிருந்து கூக்குரலிடவில்லை. He couldn't outcry from there. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. It was a nature, he was forsaken. இப்பொழுது அவன் அமிழ்ந்து கொண்டே இருந்தான். Now he was singing. இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்ற அநேகர் இன்றைக்கும் கூட அவர்கள் உளையில அமிழ்கிறதை நாம் பார்க்கலாம். Even those who are having the name the spiritual people, they are going and singing in the world. எரேமியானா ஒரு சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. Jeremiah was not an ordinary prophet. வேதத்துல பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். In the scripture so many prophets are said. சிலர் சிறிய தீர்க்கதரிசிகள், சிலர் பெரிய தீர்க்கதரிசிகள். Some prophets are very small and some prophets are very great. எரேமியா அதுல ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. Jeremiah was a different prophet. ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். He was a powerful person. அவன் ஒரு ஆசாரியன் என்று எரேமியா 1 அதிகாரம் 1 வசனத்துல நாம் பார்க்கலாம். Jeremiah chapter 1 verse we see he was a priest. அடுத்து அவன் பிறக்கிறதுக்கு முன்னாகவே அவன் தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். He was a man before his birth, he was appointed as a prophet. எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்துல நீங்கள் இதை பார்க்க முடியும். You can see in Jeremiah chapter 5 verse this. அவன் பிறக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தேவன் ஏற்படுத்தினார். God appointed him while he was born as a prophet to the nation. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்பொழுது அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். Such kind of man was now drowning. ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. He was a very powerful prophet. அவன் சொன்னா, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை, நான் எப்படி போய் தீர்க்கதரிசனம் சொல்றது, நான் ரொம்ப சின்ன ஆளா இருக்கேன்னு சொன்னான். He said, Lord, I am a very small child, how can I go on prophecy? நீ சிறு பிள்ளை என்று சொல்லக்கூடாது. You should not say you are a small child. கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் அவனோடு பேசினார். The Lord said, I have given power to build up and break it and everything. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a very great difference between the Old and New Testament prophets. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்று சொல்றவங்க ரொம்ப ரஃப்பா இருப்பாங்க. The Old Testament prophets were very rough type. இப்போ இங்க உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாருங்களேன். Now see all the prophets over here. நாம் பார்க்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ரொம்ப எல்லா ஜனங்களையும் அப்படி என்கரேஜ் பண்றோம். All people, our prophets which we see, we are encouraging the people. அப்படிதான் நம்முடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் வருது. Our prophecies are like that. ஆனா பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி எல்லாம் பாருங்களேன். But see all the Old Testament prophets. அவங்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஆகவே ஆகாது. They were the kings and the prophets will not agree together. அவங்களுக்கும் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆகவே ஆகாது. The people of Israel and the prophets will not agree together. ஏனென்றால் Why? உள்ளத உள்ள மாதிரி சொல்லுவான். They will say whatever yes is yes.
ஒரு மனுஷன் கீழே விழுந்து விட்டான், A man has fallen down, ஒரு ராஜா கீழே a விழுந்துட்டான். king fallen down. அவன் இன்னொரு பூஜாரிட்ட ஆள் அனுப்பி நான் பிழைப்பனா அப்படின்னு கேட்க அனுப்புவான். He was also asking the another man whether I can live or not. திடீரென்று அவனுக்கு எதிராக அந்த அனுப்பப்பட்ட ஆளுக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசி வருவான். Suddenly a man will come in front of you and the one man said, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று சொல்லியா நீ போகிறாய்? Are you going? Is there no God in நீ Israel? தேவனை விட்டு விலகினபடினால் நீ ஏறின கட்டிலிருந்து என்ன செய்ய மாட்டாய்? இறங்கவே மாட்டாய். Because you go aloof from God, you will not come down from the God which you பழைய climbed up. ஏற்பாட்டுல இப்படித்தான் தீர்க்கதரிசனங்கள் நீங்க The Old பார்க்க Testament like this prophecies only we can see. யுத்தத்துக்கு போகலாமா? Can we go to the war? உடனே சொல்லுவான், நீ போவாய், நீ பிடிபடுவாய், நீ அங்கே சிறைப்படுவாய்மா. We will go there, you will also be caught and captured there. பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியே சொல்லுவான். The Old Testament prophecies will prophesy as it is. இப்ப நம்ம எல்லாம் அப்படி இல்லையே, என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன்னு சொல்றோம். But we are saying, my children, I have come in our midst. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அப்படி கிடையாது. In the Old Testament it is not so. அவன் உள்ளத உள்ள மாதிரி சொல்லுவான், நீ சாவாய் சாவாய்ன்னு சொல்லுவான். Whatever, yes, they will say, if you die means நீ you will பிழைப்பானா say, பிழைப்பாய்ன்னு சொல்லுவான். if you live means you will live, say. தெளிவா சொல்லுவான், யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும் இல்லனா தோல்வி அடைஞ்சிருவான். You will get the victory or a failure in the battle. So எரேமியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. Jeremiah was a very powerful prophet. இவன் பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னதால ஜனங்க பிடிச்சவனை அடிச்சிட்டாங்க. Because he used to say the prophecy well and now and then people used to beat him. கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் அடிபட்ட ஒரு மனுஷன். He was a man beaten by the people because of the word of God. இவன் ஒரு ஆசாரியன். He was a priest. புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசாரியர்களே. The New Testament each and every child of God is a priest. வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கும் பொழுது Revelation 1:6 தம்முடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். By his own blood he has washed us and made us kings and priests. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் தேவனுடைய ஆசாரியன். Those who are washed by the blood of Christ are the priests. ஆசாரியன் என்ன? What is a priest? அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருப்பவன். He always doing the work of the Lord. அவன் எப்பொழுதுமே பலிபீடத்துக்கு அடுத்த வேலையை செய்து கொண்டிருப்பான். He always doing the work regarding the altar. எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலையை செய்து He கொண்டிருப்பான். doing all the work pertaining to the tabernacle. எப்பொழுதும் ஜனத்தினுடைய பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருப்பான். He also doing all the works of the holiness of the people. எப்பொழுதும் பலிபீடத்து பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பான். He always doing the work of the sacrifice. அவன் தான் ஆசாரியன். He is a priest. ஆசாரியனுக்கு சுயமா எந்த தொழிலும் கிடையாது. As the priest has no self work. அதனால தான் இயேசு சொன்னார், So that only Jesus said, நான் சுயமாய் வரவில்லை, I did not come of my சுயமாய் own. பேசவில்லை, I did not speak of my own. சுயமாய் கிரியை I செய்யவில்லை. am not working of my own. இவன் தான் உண்மையான He ஆசாரியன். is the true priest. அதுபோல இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனுஷன் Say a man one is washed by the blood of Christ. எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை மாத்திரமே அவன் செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். He has to do all the works pertaining to God always. அவன் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, Though he may be in the office, அவன் பிசினஸ்ல இருந்தாலும் சரி, though he may be in the business, அவன் டிராவல்ல இருந்தாலும் though சரி, he may be in the travel, அவன் வீட்ல இருந்தாலும் though சரி, he may be at home, அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆசாரியனுடைய வேலை, ஒரு சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். in him there should be a work regarding the holiness and sanctification should be always அடுத்து happen. அவன் ஒரு தீர்க்கதரிசி. Yes, he was a prophet too. ஒவ்வொரு விசுவாசியுமே தீர்க்கதரிசி தான். Each and every believer are prophets. எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். In a man of God always there should be the word of God in him. தேவனுடைய வார்த்தை உள்ள மனுஷன் தான் தேவனுடைய A மனிதன். man having the word of God is a man of God. அப்போ தேவனுடைய மனிதன் சொன்னா அவனுடைய வாயிலிருந்து புறப்படுறது தேவனுடைய வார்த்தையா இருக்கும். If he is a man of God, the word words comes from his mouth should be the word of God. அடுத்து எரேமியா எப்படிப்பட்ட ஒரு ஆள்? Next, what kind of man was Jeremiah? எரேமியா 9:1 பார்த்தீங்கன்னா, Jeremiah 9:1 when we see, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். oh that my head were waters and mine eyes of நான் இரவும் பகலும் அழுவேன்னு சொல்லுவான். that I might weep day and night. நல்லா கவனிங்க. Listen well. ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? See the desire of a man of God. எந்த ஒரு விசுவாசியாவது நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவானா, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கணும்னு If any சொல்லுவானா? believer say every time I should be happy or I have to weep, நீங்க எப்படி விரும்புறீங்க? how do you like? அழுதுகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு Or ஆசைப்படுறீங்களா? you want to be happy or are you want to weep? எல்லாரும் கேட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். If you ask everybody will say I want to be happy. ஆனா இவன் சொல்றான், But what he say? நான் இரவும் பகலும் அழணும்னு சொல்றான். I might weep day and night. வாசியுங்கள், இரவும் பகலும் அழுவேன். I weep day and night. எரேமியா தீர்க்கதரிசியுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, If you study about the history of the prophet of எப்பெல்லாம் Jeremiah, அழுது ஜெபிக்கணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு குகைக்கு போயிடுவான். whenever he wanted to cry and pray, he used to go to a cave. எப்பொழுதெல்லாம் அவனுக்கு அழுது ஜெபிக்கணும்னு சிந்தை வருதோ அந்த நேரத்துல எல்லாம் அவன் எங்க புறப்பட்டுருவான்?
ரூம் அடைச்சிட்டு உட்கார்ந்துறது இல்ல, நேர புறப்பட்டு போய் ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். Whenever he wanted to pray, cry and pray, he used to go to the cave. He will not be in the room. அந்த குகைக்குள்ள போய் He'll go inside the cave. அங்க உட்கார்ந்து அழுன்னு அழுகுறது. He used to sit and cry there. ஜனத்துக்காய், For the people. ஜனத்து மனம் திரும்புறதுக்காய், For the repentance of the people. ஜனத்தினுடைய பின்மாற்றத்துக்காய், For the backsliding of the people. எல்லாத்துக்கும் போய் உட்கார்ந்து அழுகுறது. He used to go and sit and cry over there. உடன்படிக்கை பெட்டி The covenant of Ark. இப்ப எங்க இருக்கு? Where is that? தேவனுடைய ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்ததே. The covenant of Ark was in the church of God. அதுக்கு பிறகு உடன்படிக்கை பெட்டியை காணுமே. After that, it was missing. அப்படிதானே? Isn't it? அதுக்கு பிறகு பைபிள்ல என்ன செய்யல, உடன்படிக்கை பெட்டியை பத்தி பேச்சே இல்ல. After that, there is no speech about the covenant of Ark in the Bible. சரித்திரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, If you study in the history, இந்த எரேமியா தீர்க்கதரிசி அதை தூக்கிட்டு போயிட்டான். this Jeremiah prophet was taken and went. அதை தூக்கி கொண்டு போய் ஒரு குகையில வச்சிருக்கான். He kept in a cave. நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, You read that history. சமீபத்துல ஒரு மனுஷன், Recently, a man, இஸ்ரேல் தேசத்துல ஒரு the மனுஷன், land of Israel, a man, ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு இருக்கிறதா whether the covenant of Ark is still present or not, அப்படின்னு அதுக்காக ஜெபிச்சிருக்கான். he has a prayer over for that. அப்படி இருக்கா? Whether it is there or not, ஏன்னா அது தொட்டவன் செத்தான், because one who touched there, he was died. எட்டி பார்த்தவன் செத்தான். One who peeped into that also died. நீர் அதுல வாசம் பண்ணினீர். Because you dwelt in that. இப்போ அந்த பெட்டி எங்கன்னு Where is that Ark of Covenant? பயங்கரமா ஜெபித்த பொழுது, After he prayed well, எத்தனையோ நாட்கள் உபவாசத்துக்கு பின்பு கர்த்தர் ஒரு நாள் அவனை நீ புறப்படுன்னு சொன்னார். after so many days of fasting, God told him to depart one day. அவன் புறப்பட்டு போய் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் மலைக்குள்ள போய் கடைசியில போய் ஒரு குகை கிட்ட கொண்டு போய் விட்டாராம். He was also, after departing so many days back, he went inside the woods and mountains near a cave. அங்க போன உடனே இந்த கல்லை புரட்டுனார். God told to roll away the stone when he went there. கல்லை புரட்டுனா When he rolled away the stone, அந்த குகைக்குள்ள அந்த பெட்டி இருக்கு. the Ark of Covenant was inside the cave. இவன் அந்த கல்லை திறந்த புரட்டின உடனே உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஆலிஜன் லைட் போட்ட மாதிரி பிரைட்டா அந்த பெட்டி அங்க When he rolled அவ்வளவு away, பிரகாசத்தோட இருக்கு. when he rolled away the stone, the Ark of Covenant was so bright like light. யார் கொண்டு போனது? Who took that? இந்த தீர்க்கதரிசி தான் கொண்டு போய் ஜனங்கள் அதை தொட்டு செத்துறக்கூடாது, புறஜாதிகள் கையில் அந்த பெட்டி மாட்டக்கூடாதுன்னு சொல்லி போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. This prophet only took that because the people should not touch and die, and the generation should not take it. He kept it in that cave. இன்னைக்கு அந்த பெட்டியை யாரும் தொட போல, அது அப்படியே இஸ்ரேல் தேசத்துல வச்சு பாதுகாக்கறாங்க. Even today, that is also preserved in the land of Israel. Nobody is going to touch that. Why? அதை தொடணும்னா என்ன செய்யணும்? If you want to touch it, what you have to do? அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. We need a holiness regarding that. அப்படினால ஆரம்ப காலங்கள்ல இருந்துதான அந்த லேவியின் புத்திரர் எல்லாம் அந்த வம்ச அட்டவணையை தெரிந்து அவங்களெல்லாம் இப்ப பிரிச்சு அந்த ஊழியத்துக்குன்னு அவங்க வேறு பிரிச்சு அவங்கள பரிசுத்தமாக்கிட்டு இருக்காங்க. They are also making holy for him by separating the people from the tribe of Levi, the sons of Levi. இந்த மனுஷன் எப்பொழுதெல்லாம் தனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை வருதோ அப்பெல்லாம் போய் அங்க உட்கார்ந்து அழுவான். Whenever this man wanted to pray and cry, he used to go and sit and cry there. எரேமியா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அடிபட்ட ஒரு ஆள். Jeremiah 20 chapter 22, this was a man beaten by others. என்ன அடிபட்டான்? What kind of beating he got? தீர்க்கதரிசனம் சொன்னதுக்காக அடிபட்டான். Because he was prophesied, he got the beatings. இப்ப நீங்க எல்லாம் வீட்ல அடிபடுறது எதுக்கு? Why you are getting the beatings from house? என் புருஷன் அடிச்சிட்டாங்கறாங்க. They say my husband has beaten me. என் மனைவி அடிச்சிட்டான்னு My சொல்றாங்க. wife has beaten me, somebody says. என் பிள்ளைங்க அடிச்சிட்டாங்கங்கறாங்க. My children has beaten me, they say. எங்க அம்மா அப்பா My அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. parents have beaten me. பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டாங்க. The neighbors have beaten me. இப்படி யாரெல்லாமோ அடிச்சிட்டான்னு சொல்றாங்க. So they are going on saying somebody has smitten them. அதுக்கெல்லாம் விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும். If you inquire about it, some problem will be behind that. ஆனா இங்க இவன் எதுக்காக அடிபட்டான்? But here, for what purpose he was beaten? கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி சொன்னதுனால இவனை அடித்தார்கள். Because he was told the word of God, as it was, he was beaten by us. பஸ்கூர்ங்கற ஒரு மனுஷன் இவனை அடிச்சான். A man called Baskur beat him. ஒரு ட்ரிப் அல்ல, Not only one time. எத்தனையோ ட்ரிப் இவன் அடிபட்டாள். So many times he was கர்த்தர் beaten. நிமித்தம் அடிபட்ட ஒரு நபர். He was a person beaten because of the name of God. நீங்க உலக பிரகாரமா உலகத்துல மனுஷன் கையில அடி வாங்கினா பிரயோஜனம் கிடையாது. If you also get the beating from the wall and from the valley people, ஊழியத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம் நீங்க போய் அடிபடணும். you have to get the beating because of the truth and the ministry and the doctrine. அப்படி நீங்க அடிபட்டீங்கன்னா தான் அந்த அடியில உனக்கு பிரதிபலன் இருக்கிறது. If you get beating like that, there is reward in that beating. நன்மை செய்து பாடு அனுபவிக்க We வேண்டும். have to suffer by doing well doing. நீ பேசின வார்த்தைக்கு உன்னை ஒருத்தன் அடிச்சான்னா நீ பேசினது தப்பு தானே? If you are beaten by the word which you have spoken, that is the word you have spoken is ஒன்று wrong. கீழ்ப்படியாமைக்கு நீ அடிபட்ட பிரயோஜனம் இல்லையே. It is no use for your disobedience you are beaten by others. தீமை செய்து பாடு அனுபவித்தால் என்ன பிரயோஜனம்? What's the use of by doing the evil and get the suffering? அடுத்ததாக எரேமியா 37:16 பார்க்கும் பொழுது Jeremiah 37:40, அவனை நிலவரையில் போட்டு விட்டார். he was put in a cell. நிலவரைன்னா என்னன்னு தெரியுமா? What's the meaning of a cell or
அந்த நிலவுல உள்ள வெளிச்சம் கொஞ்சம் வரும் அந்த ரூம்ல. You will get the small light of the moon from there. சைனா ரஷ்யா நாடுகள் எல்லாம் செல் வச்சிருப்பாங்க. Inside China and Russia and the countries they will be having some cells. தனி அறை. It's a separate room. அதுக்கு தமிழ்ல நிலவறைன்னு சொல்லுவாங்க. In Tamil it is called Nilavarai. கரண்ட் எல்லாம் கிடையாது. அங்க வந்து ஃபுல் அந்த நிலவுல அந்த மூன்ல உள்ள லைட் கொஞ்சம் லேசா அந்த வெளிச்சம் தெரியும். Small portion of the moon light will come inside the room. பேச்சுக்கு ஆள் கிடையாது. There will be no person to talk. மனுஷனையே பார்க்க முடியாது. They cannot see any person there. இப்படி கர்த்தருக்காக பாடுபட்ட ஒரு ஆள். Such kind of man he was suffered more for the Lord. நீங்களும் கூட இப்படிப்பட்ட பாதையில போய் இருக்கலாம். You might also gone through such kind of path. நம்முடைய துவக்க வாழ்க்கை எப்படி இருந்தது? How was our state of beginning our life? நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது? How were our prophecies? நம்முடைய ஜெப ஆவி எப்படி இருந்தது? How was our spirit of prayer? நம்முடைய கண்ணீரின் ஜெப ஆவி எப்படி இருந்தது? How was the spirit of shedding tears and நமக்கு prayer? எப்படி ஜெபிக்க கூடிய ஒரு சிந்தை இருந்தது? How we had the mind of praying. இப்போ என்ன ஆச்சு? Now what happened? இங்கேயும் கூட கர்த்தருக்காக அடிபட்டவர்கள் உண்டு. Here also there are people those are beaten by the Lord. கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் உண்டு. Those are also கர்த்தருக்காய் வாழ்ந்தவர்கள் those உண்டு. who lived for the Lord's sake. ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள் உண்டு. Those who suffered more for the Lord's also here. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. God is not unrighteous to forget all your labor. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் Such kind of man. இப்போ அவனை பிடித்து அவனை துறவல போட்டு விட்டார். Now he was cast him and he was put in your dungeon. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. You understand well. எப்பொழுது நீ அந்நிய வல்லமையின் கையில பிடிபடுறியோ அப்ப உன்னை அவன் அமிழ்த்திடுவான். Whenever you are caught by the strange power he will also press you down. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்தார்கள். Then they took Jeremiah. நீ எப்பொழுது பிசாசின் கையில பிடிபடுறியோ உன்னை அமிழ்த்த ஆரம்பிச்சிரும். Whenever you are caught in the hand of the enemy he will also start to press you. எப்பொழுது நீ சத்துருவின் கையில பிடிபடுறியோ அப்பொழுது உலையில உன்னை தூக்கி போட்டுருவான். Whenever you are caught by the hand of the enemy he will put you in a miry clay. நீ என்னைக்கு நீ அவன் கையில பிடிபடுறியோ அன்னைக்கு உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். On the day you are caught in the hand he will make you nothing. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கணும். சத்துருவின் கையில மட்டும் நம்ம பிடிபடவே கூடாது. The spiritual life we should be always very cautious. We should not caught in the hand of the enemy. இந்த ஆப்கானிஸ்தான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் உள்ள நாடுகள்ல போய் ஜனங்க மாட்டிக்கொள்றாங்களே. The people also caught in the country like that terrorist country like Afghanistan something. பாருங்க ஜனங்க மற்ற நாட்டுக்காரன் பிடிபட்டானா If other country people are caught there பயங்கர கொடூரமானது. it will be very cruel to them. அவனை சுட்டு கொன்றான். They will also fire them and kill them. கழுத்தை அறுக்குறான். கோழி அறுத்த மாதிரி அறுத்துறான். Like the hen they cut the neck of the people. நீ பிடிபட்டுட்டீனா போதும். If you are once caught உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். they will make you nothing. சத்துருவின் கையில நீ பிடிபட்டால் If you are entangled in the hand of the enemy அவ்வளவுதான் உன்னை தூக்கி போட்டு அப்படியே அமிழ்த்திடுவான். that's how they will also press you down and make you nothing. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய கையில நீங்கள் இருக்கிறீர்கள்? How many of you are today in the hand of the Lord? கர்த்தருடைய கையில இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த ஒரு வல்லமையும் தொட முடியாது. You are still in the hand of the Lord, no power can touch you. தேவனுடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு வல்லமையும் உன்கிட்ட வர முடியாது. Still you are in the hand of the Lord, no power can come nigh unto you. நீ அவனுடைய கையில சிக்கி விட்டால், But if you are entangled in the hand of the enemy, அவனுடைய சத்துருடைய கையில நீ பிடிபட்டால், if you are caught in the hand of the enemy, அவன் உன்னை பிடிச்சிட்டானா விட மாட்டான். if he caught he will not leave you at all. அவனை நேரா கொண்டு போய் அமிழ்த்துவான். He will also straightly take you and make you ஒரு sick. வல்லமையான மனுஷன், He was a very powerful ஒரு man. ஜெப வீரன், He was a prayer warrior. கண்ணீரோடு ஜெபிக்க கூடிய ஒரு He மனிதன். was a man who used to pray with shedding tears. இப்போ அவங்க கையில சிக்கிட்டான். Now he caught in the hands of them. அவங்க கையில பிடிபட்ட உடனே After he was caught in the hands of them, அவனை கயிறை கட்டி உள்ள இறக்கிட்டான். they tied a rope and let him down. இது எதை What காண்பிக்கிறது? does this show? நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல Judges 15:13. அங்க என்ன What did சொல்லப்பட்டிருக்கிறது? it say there? சிம்சோனை புது கயிறுகளினாலே கட்டினார். Samson was bound with a new rod, a new rope. இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை கயிறுகளினாலே கட்டி இறக்கி விட்டார். Here Jeremiah the prophet also bound by the ropes and he was கயிறுகளினாலே அதிலே இறக்கி விட்டார். they were also let him down by the cords. இன்னைக்கும் கூட பிசாசு பலவிதமான புது புது பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கான். Even today the enemy or the devil is bringing new problems to us. ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிறது நம்ம எதிர்பார்க்காத புது பிரச்சனைகள். Every day we are also facing new problems which we cannot imagine that. இதுவரைக்கும் நம்ம சிந்திக்காத காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. Whatever we never imagine or think about such kind of problems சிம்சோனை புது கயிறுகளினால கட்டினான். Samson was bound with a new ropes. ஒரு அபிஷேகம் இருந்ததனால அவன் தப்பிட்டான். Because he got an anointing he was escaped. இங்கே நாம் பார்க்கும் பொழுது When we see here இன்னைக்கும் ஜனங்களுக்கு புது புது பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வருகிறார். even today the enemy is bringing so many new problems. அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அவர்களை சந்தித்துக் கொண்டே In இருக்கிறார். their life they cannot even expect that kind of problems meeting them. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 5:22. அங்கே ஒரு கயிறு There சொல்லப்பட்டிருக்கிறது. is a rope set there. பாவ கயிறுகள். It is a cord of sin. நீ அவன் கையில பிடிபட்டுட்டேன்னா உன்னை பாவியா மாற்றிடுவான். If you are caught in the hand of him, he will make you as a sinner. உன்னை பாவ கயிறுகளால் கட்டுவான். He will also bind you with the cord of sin. ஒரு மனுஷன் பாவத்துல சிக்கிட்டான்னு சொன்னா அவனை கொண்டு போய் அமிழ்த்திறது தான் அவனுடைய வேலை. It is his only work. If he caught in the hand of the sin, he will also go and sing, make him sin. பாவம்னு சொல்லும்போது நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ளணும். So if you say about the sin, you have to understand well about that. வேதத்துல ரெண்டு பாவங்கள் There are சொல்லப்பட்டிருக்கிறது. two kinds of sins are said in the ஒன்று scripture. மரணத்துக்கு ஏதுவான பாவம். One is the sin unto death. இன்னொரு பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். Another sin is not regarding to death. அப்படின்னு என்ன? What is the meaning of that? இது என்ன பாவத்திலே ரெண்டு வெரைட்டி. What kind of two varieties of sin here? ஒன்னு மரணத்துக்கு ஏதுவான One பாவம். is the sin unto death. இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். Another one sin not unto death. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு மன்னிப்புக்காக ஜெபிக்கலாம். We can also pray for the man for his forgiveness. If a man do a sin and not மரணத்துக்கு unto death. ஏதுவான பாவத்தை ஒருவன் செய்தால் If a man do a sin unto death. அவனுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம்னு பைபிள் The சொல்லுது. Bible says you no need to pray for him. அது என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத Or பாவம். the sin like the it is a sin unto death and not unto death. நீங்க இந்த வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது When we see in the scripture that முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1 John 5th chapter. 16ஆம் வசனத்துல நீங்க இத பார்க்கலாம். We can see in the 16th verse. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். The sin not unto death. 17ல மரணத்துக்கு ஏதுவான பாவம். 17 the sin unto death. இந்த ரெண்டு பாவம் எதை காண்பிக்கிறது? What are these two sins are showing? அப்ப மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை நம்ம ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? Can we do a sin which is not unto death always? நீங்க அந்த லிஸ்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. If you also study over the list, you will tremble. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுன்னு பார்த்தா நம்ம பாதிக்கு மேல அந்த பாவத்துக்குள்ள தான் இருக்கிறோம். We are more half of them are in that list, the sin which is not unto death. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32ல பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம்ங்கற ஒரு லிஸ்டே இருக்கு. There is a great list in Romans 1:29, 30, 31, the sin which is not unto death. 23 பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள். There is a sin unto death. There are 23 sin. 23 தவறுகள் மரணத்துக்கு ஏதுவான குற்றங்கள். 23 mistakes are unto death. இது திரும்ப தெளிவா சொல்லியிருக்கு. It is very clearly said. இங்கே நீ அவனுடைய கையில பிடிபட்டால் உன்னை அவன் அந்த பாவத்துக்கு கயிறுகளால கட்டி உன்னை அமிழ்த்திடுவான். If you are entangled in the hand of, he will also take you and make you to bind with the cord and sink you. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது You see Ecclesiastes 7:26. வேசியின் கைகள் கயிறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the cords of the fornication, adultery. ஒரு பாவத்துக்குள்ளே இனிமே தேவனுடைய பிள்ளைகள் போகிறார். The children of God go into the sin. இன்னைக்கு பாவங்கிறது ஒரு குற்றம், அதாவது வேசித்தனம் விபச்சாரங்கிறது ஒரு குற்றம்னு ஜனங்களுக்கு தெரியல. Today the people do not know the adultery and the fornication are not sin. யாரு சொன்னது அது குற்றம்னு अनेகர் கேட்கிறாங்க. Who says it is an offense? Many are asking. பாவத்துல ஊறி போய் ஒருத்தன் துணிகரமா வந்துட்டான்னா அவனுடைய வாழ்க்கையில இப்படி தான் பேசுவான். If a man who was after doing more sin and presumptuous in his sin, he will be talking like that. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Isaiah 5:18. அங்க என்ன What சொல்லப்பட்டிருக்கிறது? it is said there? மாயையின் கயிறுகள். It is said about the cords of vanity. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? எல்லாம் மாயை. All things are vanity. எல்லாம் மனதுக்கு சஞ்சலம். All is vexation of the இந்த spirit. உலகத்துல நாம் காண்கிறது எல்லாமே மாயை என்று வேதம் சொல்லுகிறது. Whatever we see in the world, everything is vanity. The scripture says ஒன்றுமில்லாமல் போகக்கூடியது. it all will become nothing. அதனுடைய ஃபைனல் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. If you see the final state of that, there will be nothing in that. அது ஒரு நீர் குமிழி. It is also a bubble. கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமில்லாம போயிடும். After some time it will become nothing. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. We do not know how it has come and how it has gone out. மாயையின் கயிறுகள். It is a cord of vanity. ஒரு மனுஷன் பாவத்துல பிடிபட்டுட்டான்னு சொல்லா, If a man is entangled in the hand of sin, இல்லாவிட்டால் சத்துருவின் கையில பிடிபட்டான்னா, or if he is entangled in the hand of the enemy, அவனை வேசித்தனத்துக்குள்ள சரீரத்தை பாவத்துக்குள்ள கொண்டு போக பிசாசு முற்படுவான். the devil also want to take his body to the fornication, the sin. இந்த உலகத்துல காண்கிறதான அந்த மாயைக்குள்ள இழுத்துட்டு போவான். He will also take to the vanity which is found in the world. உலக ஆடம்பரத்துல கொண்டு போவான். He will take to the pomp and show of பண the world. ஆசைக்குள்ள கொண்டு போவான். He will take to the love of the money. உலகத்துல உள்ள அலங்காரங்களுக்கு இழுத்துட்டு He போவான். will take to the decoration of the world. சௌந்தரியங்களுக்கு இழுத்துட்டு He போவான். will take to the beauty of the world. இதெல்லாம் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா நீ ஒண்ணு வசதியா இருக்கிறதுனால இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நீ அவன் கையில பிடிபட்டுட்டேன்னு அர்த்தம். It is not that you are in the so facilitated state, but you are entangled in the hand of him. இப்போ அவனை இறக்குன உடனே When he was cast inside, என்ன நடந்துச்சு? what happened there? அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? What he was doing? சிங்கிங் உள்ள போயிட்டே இருக்கான். He was going on singing in that. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்க. Psalms 42. உலை எப்படிப்பட்டது? What kind of a mighty clay was that? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும். Horrible pit and the mighty clay. ஒரு சேற்றுக்குள்ள உளைக்குள்ள அவன் சிக்கிட்டான். He was entangled in the mighty clay. இப்ப தீர்க்கதரிசனம் சொல்ல. Now you say the prophecy. இப்ப தீர்க்கதரிசனம் வர மாட்டேங்க. Now you cannot get the prophecy.
இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லலாம்ல. Now he could have prophecy, no? இப்ப முழுகிட்டு இருக்காரு, எங்க தீர்க்கதரிசனம் வர்றது? Now he is singing, how can he prophecy? இப்ப அழுது ஜெபம் பண்ணலாமே? Now he can also cry and pray. ஒண்ணும் இல்லையே. He couldn't do that. ஒண்ணும் பண்ண முடியாது. He couldn't do anything there. நீ அவன் கையில சிக்கின உடனேயே உன்னுடைய கிருபை, உன்னுடைய தாளந்து, உன்னுடைய வரங்கள் எல்லாவற்றையும் ஒழிச்சிடுவான். When you are caught in the gun, all your grace and gifts and talents, he will lose it. உன்னுடைய மனசாட்சியை கெடுத்துடுவான். He will also spoil your conscience. இங்க பாருங்க, அவனை அமிழ்த்தினா. Here they cast him inside and make him அவன் உள்ள போய் கொண்டே இருக்கிறான். He is going on in deep உளையான சேறு. the miry clay. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நிற்க நிலையில்லாத ஒரு அனுபவம். There is an experience, there is no standing there. 69ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்க. Psalm 69:2. அங்க ஒரு மனுஷன் அலறுறான். There is a man here, the here cries. ஆழமான உளையிலே அமிழ்ந்திருக்கிறேன். என்ன கிடையாது இப்ப? நிற்க நிலையில்லை. I was so goes deep sing in the miry clay. அந்த லெவலுக்கு வந்துட்டான். Now he came to that state. எப்படி இருக்கும்? How it would be? ஒரு மனுஷனுடைய நிலவரம் எப்படி போயிருச்சுனா என்ன ஆகுறது? If a man's state is so this level, what? ஆழமான உளையில் நான் அமர்ந்திருக்கிறேன், எனக்கு நிற்க நிலை இல்லை. I have no standing, I go in the deep in the singing. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a miserable state it was. இன்னைக்கும் अनेक தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் அமிழ்ந்திருக்கிறீர்கள், ஆனால் வெளியே தெரியாத மாதிரி நீங்க வாழ்ந்து கொண்டே வருகிறீர்கள். Even today many children of God are singing in the miry clay like a sin, and it is not showing out. ராஜாக்கள் எல்லாம் இவன்ட்ட ஜெபிக்க சொல்வாங்க. All kings used us to pray him. எரேமியா 37:3ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ஜெபிக்க சொல்லக்கூடிய ஒரு ஆள். He was a person even the kings asked to pray. ராஜாக்கள் கூட இவன்ட்ட ஜெபிக்க சொல்வாங்க. Even the kings asked him to pray for the kings. அவங்களுடைய நாட்டுக்குள்ள பிரச்சனைகளுக்கு, because of the problem of the தேசத்துல உள்ள குழப்பங்களுக்கு, all the confusion of their land, யுத்தமான சூழ்நிலைகளுக்கு, during the war time, இந்த நேரத்துக்குலாம் ராஜாக்கள் இவனை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்வாங்க. the kings used to approach him and ask him to pray. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்ப அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். Such kind of person now he is singing. உன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்தது? How was your state of beginning of your life? முன்னே நீ கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessedness you had earlier? ஆதியில் செய்த கிரியைகள் எங்கே? Where are the deeds which you have done in the first? பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள் எங்கே? Where are the days which you are illuminated? இப்பொழுது இவன் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். Now he has started singing inside. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ezekiel 47:11 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உளையான சேறு, ஆரோக்கியப்படாத ஒரு இடம். It is an unhealthy place, is a miry clay. எசேக்கியேல் 47:11 பாருங்க, ஆரோக்கியம் இல்லாத ஒரு அனுபவம், சுகம் கிடைக்காத ஒரு தன்மை. There is an experience we do not get any healing at all. அந்த உளையான பள்ளங்கள், மடுக்கள் ஆரோக்கியமாகாமல் உப்பாக அப்படியே விடப்படும். It is also will be left out of salt, it will not be healed. இப்போ சுகமே இல்ல. There is no healing at all now. ஒரு விடுதலை இல்ல. There is no deliverance now. ஒரு பதில் இல்ல. There is no reply now. ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்ல. There is no situation of any healing here. எப்பொழுது வீக்னஸ்ங்கற நிலவரம். Always there is weakness. இன்னைக்கு நாம எங்க போய் கொண்டிருக்கோம்? Where are we going today? இப்படி அமிழ்ந்து கொண்டிருந்தான். He was also singing. இன்னைக்கும் கூட अनेक தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அமிழ்ந்து கொண்டிருப்பதை ஆவியானவர் உணர்கிறார். The spirit of God is also feeling even today many children of God are singing. இங்கும் கூட உளையான சேற்றில் அமிழக்கூடிய அநேகரை ஆவியானவர் காண்கிறார். Here also the spirit of God sees many people are singing in the miry clay. அவன் அமிழ்ந்து கொண்டே இருந்தான். He was going on singing in that ஒவ்வொரு clay. செகண்டும் அவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரங்களா இருந்தது. Each and every second was the final time of his life. பிசாசு கையில மாட்டேனா ஒரே செகண்ட் தான் உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். Within 1 second if you entangle in the hand of the enemy will make you nothing. பாருங்க, அவனை இறக்கிக்கிட்டே இருக்கான். He was going on deep and deep inside the miry clay. இறங்கி இப்ப உள்ளே போய்ட்டான். Now he gone inside the miry clay. ஆனால் தேவன் அப்படி விட்டாரா? Now did God left him as it is? அப்படி விட்டுட்டா முடிஞ்சு போச்சே. If he left him as it is, it will finish. எரேமியாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறுமா? Will the purpose of God fulfill in the life of Jeremiah? அவன் அழைக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அவன் பிறக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் உண்மை இல்லாம போயிருமா? Whether all the words which when he was born and it was given will not be useful? தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார்னு அழகா சொல்லி இருக்கு. It is said about in the womb of the mother God was chosen. இவன் அமிழ்ந்து கொண்டிருந்தான். But he was drowning and going inside. என்ன நடந்தது? What happened? எரேமியா 38:7 வாசி. Jeremiah 38:7. இங்கே நாம் பார்க்கும் பொழுது when we see here, இவன் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். he was going on singing in the, யாரும் உதவி செய்ய முடியாது. nobody could help him. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இறக்கி விட்டாங்க. Because all people together they let him down. அவன் கையில பிடிபட்டுட்ட பிறகு அவனை அமிழ்த்த தான் செய்வாங்க. After he was caught in the gun, they will be keeping him down. சத்துரு கையில நீ மாட்டினேன்னா குரங்கு கையில மாட்டின மாதிரி தான். As if you are caught in the monkey's gun, if you are entangled in the gun of enemy, அவன் உன்னை பைத்தியமாக்கிடுவான். will make you as a madman. இப்படி அவன் உள்ள போய் கொண்டிருந்த பொழுது while he was going inside, ஆனால் தேவன் இன்னொரு விதத்துல கிரியை செய்தார். God wanted to do in another work in another way. அதுதான் தேவன் என்று சொல்கிறார். That is said about God. ஆண்டவர் என்றால் அவர்தான். He is God.
என்ன நடந்தது? What happened there? இவன் அமிழ்கிறத ஒரு மனுஷன் கேள்விப்பட்டான். A man heard about one he was here singing. யார்? Who was he? எத்தியோப்பியனாகி எபத்மெலேக் என்கிற ஒரு பிரதானி அரண்மனையில உள்ள ஒரு மனுஷன். He was a man eunuch from the king's palace, the Ethiopian called Ebed-melech. யார்? Who was he? இவன் தான் தேவனுடைய ஊழியன். He is a servant of God. எபத்மெலேக்னா ஊழியன் அர்த்தம். Ebed-melech means servant of God. இங்க பிரதானின்னு சொல்லி இருக்கு, இங்கிலீஷ்ல யூனக்னு சொல்லி இருக்கு. In English it is said about eunuch. யூனக்னா என்ன? What is eunuch? அன்னகன் அர்த்தம். Eunuch means annagar. தமிழ்ல அன்னகர். In Tamil it is called annagar. அப்படிதானே? Isn't it? அன்னகர்னா யாரு? Who are eunuchs? புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியன். The New Testament servants of God. ஏசாயா 56ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அன்னகர் தான் இவன். It is Isaiah 56 chapter it is said. அந்த அன்னகர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல ஒரு மேன்மையான இடம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says there is a most high place in the heaven for these eunuchs. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது When we see in Gospel of Matthew 19ஆம் அதிகாரத்துல the 19th chapter 11-12ல பார்க்கும் பொழுது 11 and 12 தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. there are people those are born in the womb of the mother as eunuchs. மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. There are people those are made as eunuch by the பரலோக people. ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. Those who have made themselves as eunuchs regarding the kingdom of heaven's sake. இதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியன். This is the New Testament servant of God. அவன் அன்னகன். He is an eunuch. அவனுக்கு குடும்பம் கிடையாது. He has no family. அவனுக்கு இந்த உலகத்துல வம்ச வரலாறு கிடையாது. He has no genealogy in the world. அவனுக்கு மனைவி பிள்ளைகள்ங்கிற ஒரு சந்ததி பகுதி கிடையாது. He has no portion of seed like the wife or children or anybody. இங்க பாருங்க, இந்த ஊழியன் அதை கேள்விப்பட்டான். This servant of God knows about it. அவன் அமிழ்ந்து கொண்டிருப்பதை இவன் கேள்விப்பட்டான். He heard about he was singing inside. இவன் என்ன பண்ணா? What did he do? உடனே ராஜாவிடத்துல ஓடிவிட்டான். Immediately he ran to the king. ஒரு ஊழியனுடைய வேலை என்ன? Also the work of the servant of God. ஜனங்களுடைய பிரச்சனையை தேவனிடத்துல தெரிவிப்பார். So showing the or telling the problem of the people. ஜனங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுவார். Showing all the need of the people to the Lord. ஜனங்களுடைய நெருக்கங்களை தேவனிடத்துல சொல்லுவார். Telling the distress of the people to the Lord. ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும்? What a priest has to do? மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழ வேண்டும். He has to cry over the porch and the altar. யோவேல் அதான் சொல்லி இருக்கு. It is said about Joel. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஜனத்துக்காய் அழக்கூடியவன் ஆசாரியன். A priest has to cry between the porch and the altar for the sake of இந்த the people. எபத்மெலேக்குங்கிற அன்னகன் நேரடியாக போய் ராஜாவிடத்துல விஷயத்தை சொன்னான். This eunuch called Ebed-melech straightly went to the king and told the matter. ஒரு ஊழியனுடைய வேலை ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்பது. The work of the servant of God, he has to stand in the presence of God. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture says? திறப்பில் நிற்பது. It is standing in the gap. தேவனுக்கு முன்பாக ஜனத்துக்கும் தேவனுக்கும் நடுவுல நிற்பது. Standing in between people and God for the sake of the people. தேவன் ஒருவரே. God is one. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. The mediator between God and man is also one. அதுபோல likewise தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நிக்கிற மத்தியஸ்தர்கள் இப்பொழுது ஊழியர்கள். The mediators are the servants of God. They are standing in between people and God. ஒரு வல்லமை பிடிச்சு அவனை அமிழ்த்திக்கிட்டு இருக்கு. One power was cutting and it was making him sick. இங்க என்ன நடந்தது? What happened here? யாரும் அவனை பத்தி கவலைப்படல. Nobody did worry about him. நீ விழுந்தா என்ன யாரு கவலைப்பட போறா? Who will worry about if you are fallen? உன் குடும்பத்துல உள்ளவனே நீ விழுந்ததுக்கு சந்தோஷம் படுறான். Only even the family members of you are happy. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ விழுந்துருவேன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். Even your family members are expecting you will fallen. ஆனா நீ விழ கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது யார்? Or who is expecting you should not fall? இந்த ஊழியன் நேரடியாக போனான். This servant of God straightly went. ராஜாவிட்ட போய், ராஜாவே இது சரியல்ல. The king, it is not right. அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். He is drowning inside. அவன் சாகிறதுக்கு முன்னே அவனை எடுக்க வேண்டும். Before he dies, we have to take him up. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு போராட்டம். See what kind of wonderful struggle here. அவன் நேரா போய் அங்க போய் சொன்ன பிறகு உடனே when he said this, ராஜா ஆள் அனுப்பினான். the king sent people. இதுதான் இன்றைக்கு ஜனத்தை மீட்கக்கூடிய வழி. This is the way to redeem the people. ஜனத்தினுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்துல சொல்ல நமக்கு ஆசாரியர்கள் தேவை. We need a priest to tell the problem of the people to God. இந்த ஆசாரியன் போய் சொன்ன உடனே, when this priest went and told this man, இந்த அன்னகன் போய் சொன்ன உடனே, when this eunuch went and told ராஜா உடனே சொன்னா 30 பேரை கூட்டிட்டு கொண்டு போய் அவனை தூக்கிட்டு வாங்க. The king immediately said take 30 people and take him out. ஏங்க ஒரு ஆளை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? To carry one man, how many people are needed? ஒரு ஆள் தானே. Only one person. அமிழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர்? Who is drowning? How many were drowning inside? ஒரு ஆள். Only one man was drowning ஆனா அவனை inside. தூக்குறதுக்கு எத்தனை பேர் அனுப்புனா? How many people were sent to take him up?
30 பேரை அனுப்புனான். 30 men were sent to take him up. அப்படின்னா என்ன அர்த்தம்? What's the meaning of this? இவன் ஃபுல்லா அமிழ்ந்துட்டான். He was drowning fully inside. இனி இவனை தூக்கணும்னா If we want to take him 30 up, பேருடைய பலன் தேவை அவனை தூக்குறதுக்கு. only 30 people's strength is needed to take him up. இவன் அமிழ்ந்து கொண்டே He இருந்தான். was going on drowning and singing உன்னுடைய inside. வாழ்க்கையில நீ எங்கே போய் Where are கொண்டிருக்கிறாய்? you going in your life today? எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டு அமிழ்ந்து கொண்டிருப்பதை How உணர்கிறீர்கள்? many of you feeling you are also singing today morning hearing the message? ஏதாவது ஒரு வல்லமை உன்னை பிடித்து அமிழ்த்தி கொண்டே இருக்கும். Any one of the power may be catching you and making உன்னை you sing. அமிழ்த்துறதுக்கு தான் அவன் பிரயாசப்பட்டு கொண்டே He is இருக்கிறான். also struggling to sink you. இவன் அமிழ்த்தி கொண்டே இருந்தார். He was also going on, it's going drowning inside. ஆனா இவன் என்ன செஞ்சான்? But what did he do? இந்த 30 பேரை அழைத்து கொண்டு அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள்ள பூந்து உள்ள வந்தான். He took the word of 30 people and went under the treasury of the king's palace. 11ஆம் வசனத்துல அந்த அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள்ளே அவன் இறங்கி வந்தான். He went under the room, under the treasury of the king's palace. எபேசியர் 4:9 பாத்தீங்கன்னா அவர் இறங்கினார், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று It சொல்லியிருக்கிறார். is said about Ephesians 4:9, he went, descended down. மனுஷனை தூக்கி எடுக்கும்படியாக அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார். To lift up the people, he went under the, he descended under the lower part of the earth. திடீர்னு ஒரு சத்தம், Suddenly a voice, எரேமியாவே, Jeremiah. அந்த உலைக்குள்ள ஒரு சத்தம் உண்டாகும். There was a voice in the miry clay. அந்த துறவுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. There was a voice in the dungeon. யார் இந்த சத்தம் கொடுத்தது? Who gave this voice? இந்த எபேத்மெலேக் அங்க இருந்து பேசுறான். The Ebed-melech talked from there. எபேத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே பேசினான். The Ebed-melech, the eunuch talked, the Ethiopian talked. எரேமியாவேன்னு ஒரு சத்தம். He called Jeremiah. நமக்கு மீட்பு உண்டா? Do we have the redemption? இதோட வாழ்க்கை முடிஞ்சுதா? Whether the life was finished still? இனிமே நிக்க முடியுமா? Or can we stand ஒரு more? நிர்பந்தமான நிலவரத்துல போய் கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரு சத்தம். There was a voice, a man go under the wretched condition. நான் ஒரு கயிறை அனுப்புறேன். I am sending a rope to you. அந்த கயிறை உன் 2 கைகளுக்குள்ள போட்டுக்கொள். You also put the rope inside your armpit. ஒரு சத்தம் வருது. There was a voice there. வேற எந்த சத்தமும் கிடையாது. There was no other voice. ஒரு கயிறு உள்ளே வரும். There will be a rope come in you. நீ அந்த கயிறை உன்னுடைய 2 கைகளுக்குள்ள மாட்டிக்கொள். You have to put that rope inside your armpit. இதுதான் அவனுக்கு கிடைச்ச சத்தம். This was a voice he got there. ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்ன மனுஷன். He was a man prophesied to the whole city. தேசத்துக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் He was சொன்னாள். prophesied to the whole nation. பார்த்த ராஜாக்களுக்கெல்லாம் He தீர்க்கதரிசனம் was சொன்னாள். also prophesied to all the kings. ஆனா இப்ப அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. Now he got a voice to உள்ளே him. வருகிற கயிறை உன்னுடைய 2 கைகளுக்குள் போட்டுக்கொள். You take the cord and put inside your armpit. இது எந்த கயிறு? What kind of cord is this? முதல்ல நம்ம ஒரு கயிறை பார்த்தோம். First of all, we see a cord. அது மாயையின் கயிறு. It was a cord of vanity. பாவத்தின் கயிறு. It was a cord of sin. வேசித்தன வாழ்க்கையின் கயிறு. It was a cord of the life of fornication. புதுவிதமான கயிறு. It was a cord of new ஆனா kind. இப்ப வர்ற கயிறு என்ன கயிறு? Now what kind of cord is coming now? ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hosea 11:4. என்ன சொல்லியிருக்கிறார்? What did he say there? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளினால் நான் உன்னை இழுப்பேன். I drew them with the cords of a man with bands of love. ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் The மாறாது. love of God is never fail. மனுஷனுடைய அன்பு மாறிப்போம். But the love of man will fail. இப்போ அன்பின் கயிறு உள்ள வருது. Now the cord of bands comes inside. அந்த அன்பின் கயிறு வந்த உடனே When the cord of bands comes அவன் அந்த inside, சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே 2 கைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டான். he also obeyed the voice and put the cord in the armpit. எரேமியா 38:13 வாசிப்போம். Jeremiah 38:13. எரேமியாவை கயிறுகளினாலே தூக்கினார்கள். They lifted Jeremiah up with the cord. அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். They took him out of the dungeon. இதுதான் தேவனுடைய செயல். This is the work of God. அமிழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இப்பொழுது அன்பின் கயிறுகளினாலே மேலே தூக்கப்பட்டு அவன் துறவிலிருந்து எடுக்கப்பட்டான். A man who was drawing inside, he was lifted up by the cord and he was taken out of the dungeon. இந்த காலை வேளையில நீ எந்த நிலவரத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு In வந்தாய்? the morning, in what state are you come in the presence of God? இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க. Now you meditate that. சங்கீதம் 40:2ல திருப்பி வாங்க. Psalms 42 come again. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்கு திரும்பி வாங்க. என்னை தூக்கி எடுத்து பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? What does the Lord? பயங்கரமான உலையில் இருந்த ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து கால்களை கன்மலையிலே உறுதிப்படுத்துகிறார். God also take him from the horrible miry clay and set his feet upon a rock. எத்தனை பேர் இன்றைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are drowning today? அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தூக்கி விடும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில கிரியை செய்கிறார். God is also working today morning. One who is drowning, we want to lift you up. கர்த்தர் அதற்காகவே சபை என்கிற ஒரு மெத்தடை வைத்திருக்கிறார். God has kept a church, the method for that sake. அதுக்காக உனக்காக ஜெபிக்கும்படியாக, To pray for you, உனக்காக திறப்பில் நிற்கும்படியாக to stand for you in the gap. ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept a group of people அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தூக்கும்படியாக,
To one who is running to take you up. அன்பின் கயிறுகள் உனக்காக அனுப்பப்படுகிற The bands of love is sending for you. எல்லாரும் கண்களை Let மூடுவோமாக. us all close our eyes. ஆண்டவர் உன்னை தூக்கி விடும்படிய நேரம். It is the time God is going to lift you up. கர்த்தர் உன்னை தூக்கக்கூடிய நேரம். This is the time God is going to lift you up. அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தூக்கக்கூடிய நேரம். This is the time one who is running, God is going to take you up. நிற்க நிலை இல்லையா? There is no standing for you. தேவன் உன்னை விட மாட்டார். God will not leave you. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God who called you is very faithful. ஒருபோதும் உன்னை கைவிட He மாட்டார். will never forsake you. வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர். God is also faithful in His promise. சொன்னதை செய்யக்கூடிய கர்த்தர். God is doing what He said. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Let us all kneel down. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரு விஷயம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். Let us meditate in the presence of God one time. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves in the presence of God. தேவனுடைய சமூகம் உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு இடம். This is the presence of God is a place to take you, lift you up. அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் தூக்க போகிறார். God is going to lift you up. One who is singing now. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படிங்க. Let us kneel down and close our eyes for 2 minutes. கூட்டம் முடிய போகுது. The meeting is going to over. ஆனா நீ அமிழ்ந்து போயிர கூடாது. But you shouldn't be drawn. நீ தூக்கி எடுக்கப்பட்ட நிலவரத்துல நீ போக வேண்டும். You have to go in the state of lifted up. உன்னுடைய ஆதி நிலவரத்தை ஒரு விசை சிந்து. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் சொல்ற வார்த்தை மாத்திரம் உங்க காதுக்குள்ள வந்து உங்க இருதயத்துக்குள்ள போகட்டும். All close your eyes. What the words I say, let it go through your ear to the heart. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலங்களின் துவக்கத்தை உன் கற்பனையில கொண்டு வந்து பார். உன் சிந்தையில கொண்டு வந்து பார். Bring your mind the days of your salvation. உனக்கு இருந்த கிருபைகள் எப்படிப்பட்டது? How was your grace? உனக்கு இருந்த வரங்கள் எப்படிப்பட்டது? How were your gifts you had? உனக்கு இருந்த ஜெப ஆவி எப்படிப்பட்டது? What kind of prayer spirit you had? உனக்குள்ள இருந்த அந்த கண்ணீரின் ஜெப ஆவி எப்படி இருந்தது? What kind of spirit of shedding tears and pray? How was that? கர்த்தருக்கா எவ்வளவு அடிபட்டாய்? How much you are beaten for the Lord's sake? இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ வரும்போது எவ்வளவு அடி, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாடு, எவ்வளவு தள்ளப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய், எவ்வளவு ஒதுக்கப்பட்டாய். How much you are rejected and you are pushed down and you are also broken and you are beaten by the Lord for the truth's sake. எத்தனை விஷயம் நீ கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாய். How many times you are also forsaken and bruised and you are beaten. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? How many are feeling that or realizing that? அந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? How was your day state of beginning? அந்த பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாள் எப்படி இருந்தது? How was the days which you are illuminated? எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஜெப ஆவி. How you had a special prayer, spirit of prayer? உனக்கு இருந்த வெளிப்படுத்தல் என்ன? Where are your revelation you had? அந்த ஆரம்பத்துல இருந்த வைராக்கியம் எங்க? Where is your jealous you had in the beginning? இப்ப நீ பிடிபட்டு அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். Now you are caught and you are singing and droning. பண ஆசையில அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are also drowning in the love of money. உன் குடும்பம் உன் பிள்ளைங்கள்ங்கற சுயத்துல நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are also drowning in the self will like your family and children and wife. மதிப்பு மரியாதைங்கற ஒரு போதையில நீ சிக்கி அப்படியே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are also drowning in the addict like the respect and honor. பேர் புகழ்ங்கற போதையில நீ சிக்கி இருக்கிறாய். You are also entangled in the namesake and the name and fame. உன்னுடைய ஸ்தானங்கள் உன்னுடைய போஸ்டிங் இதுல நீ சிக்கி அப்படியே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are also drowning in the state and position of you. இன்னைக்கு நீ உலையில நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். Today you are drowning in the miry clay. அநேகர் உன்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்களே, பிரதர் ஜெபிச்சுக்கோங்க, சிஸ்டர் ஜெபிச்சுக்கோங்கன்னு. இன்னைக்கு அந்த காலங்கள் எங்கே? When he asked you, brother you pray, sister you pray, where are the days now? எத்தனை பேர் உணர்றீங்க? How many of you are realizing this? எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you are feeling or realizing this? கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். God is also looking unto you. இன்றைக்கும் தேவன் உன்னை அமிழ்ந்து போக அனுமதிக்கவில்லை. Even today God is not allowing you have to drown. இந்த தூதியின் மூலமாக உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். Through this message God wants to lift you up. பாவத்திலும் போதையிலும் பலவிதமான சக்திகளிலும் நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை இன்றைக்கும் கூட அன்பின் கயிறுகளினால் உன்னை தூக்கிவிட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். God is struggling to let you in the sin and drugs and everything. My God. Uramaniya karabala kasha karabala katira. எத்தனை பேர் அந்த பிரகாசமான அந்த நாட்களை சிந்தித்து பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தன்மையை இழந்து அமிழ்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறீர்கள்?
ஏதோ ஒரு சக்தி உன்னை பிடித்து உன்னுடைய சிந்தையின் நினைவையும் மாற்றி ஆவிக்குரிய தரிசனத்தை உன்னிலிருந்து எடுத்து போட்டு உன்னை அமிழ்த்துக் கொண்டிருப்பதை நீ உணர்கிறாயா? உனக்காய் ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. உனக்காய் ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறது. உனக்காய் ஒரு கூட்டம் திறப்புல நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தூக்கிவிட போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நிக்க நிலை இல்லை என்ற அறிக்கையிலே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வாய்ப்பு. கர்த்தர் உன்னை தூக்கிவிட போகிறார். ராபாலாக்கா திராக்கா ராபாக்கா திராமானியா சிதாமானியாக்கா திரிக்கராமானியா. ராபாலாக்கா ராபையாக்கா ராலிஷாக்கரா ஓ ரிதாமானியாக்கா திராக்கா ராபாலாக்கா திரானியா. Amen, amen, amen. Amen. தேவனுடைய அன்பின் கயிறு எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் தான் உன்னை தூக்கிவிடக்கூடிய சக்தி. நீ எந்த சேற்றில் சிக்கி இருந்தாலும் கர்த்தர் இப்போ உன்னை தூக்குவார். எந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நீ சிக்கி இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்குவார். எவ்வளவு கடன்ல நீ மூழ்கி இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பின் கயிறை அவன் தன்னுடைய 2 கைகளுக்குள் மாட்டிக்கொண்ட பொழுது அந்த 30 பேரும் சேர்ந்து அவனை தூக்கினார்கள். ஒரு லிப்ட்ல வெளியே வந்த மாதிரி வெளியே வந்தான். ஒரு நொடியில ஒரு அபிஷேகம் உன்னை தூக்கி வெளியே கொண்டு வரும். முழு சபையிலும் அந்த அபிஷேகம் இறங்கும். ஒவ்வொருவரின் சிரசின் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். திராபாக்கா திராபாக்கா திராக்கா ராபாக்கா திருக்கராபாக்கா திராமானியா திராபாலாக்கா திராக்கராபாக்கா திருக்கராமானியா ஓய்னிமியா லாபாக்கா ராபாக்கா ஷடாபாலாக்கா திராமானியா கத்ரானியா. Hallelujah. Amen, amen, amen. ஒரு நிமிடம் எல்லாரும் காத்திருங்கள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தூக்கட்டும். ஒரு அபிஷேகம் உன்னை தொடும். ஓ, உன்னுடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுவார். தாபாகா ராபாகா திராபாலாகா திரா. எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆமென். Amen, 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 amen. Tidabalaka tidakarabaka tidakarabania. Tiramania kara tida. Likarabalaka tidakarabaka tidakarabaka tiramania. Koda kodi stotiram paadi Kristuwin anbai. Koda kodi stotiram paadi
சுரர் கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தேடி அணைத்து காத்து கொண்டாரே தேடி அணைத்து காத்து கொண்டார் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றினைத்து காத்து கொண்டாரே சேற்றினைத்து காத்து கொண்டாரே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றினைத்து காத்து கொண்டாரே சேற்றினைத்து காத்து கொண்டாரே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றினைத்து காத்து கொண்டாரே ஹalleluya 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 ஆமென் ஆமென் எந்த சூழ்நிலையிலும் தேவன் கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள். தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லாதிருங்கள். தேவன் இரவும் பகலும் உனக்காய் கிரியை செய்யக்கூடிய தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னை தூக்கி எடுக்கும்படியாய் அவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு சிலரை தூக்கி எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம் என்னை தூக்கி எடுத்தது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராபா காத்து ராபா காத்து ராபா. ஹalleluya ஹalleluya. மகிமை ரட்சகா துதியோமக்கென்றோ மீட்டெடுத்ததினால் மகிமை ரட்சகா துதியோமக்கென்றோ துதிப்பேனும்மை நான் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து துதிப்பேனும்மை நான் முழுவதும் நன்றி மகிமை ரட்சகா துதியோமக்கென்றோ இன்றைக்கும் தேவன் உனக்காய் தன்னுடைய வசனத்தை அனுப்பினார், தன்னுடைய அபிஷேகத்தை அனுப்பினார். இன்றைக்கு தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுத்தார். சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய்? ஓ ரிபாலா காத்துராமானியா. ஆமென். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அமிழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தூக்கி எடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையோடு வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விஷயம் நம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை தூக்கி எடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்மலையில் நம்முடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான காலைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்படியாக அடியார்களுக்கு மீண்டும் கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் துவக்க பகுதியிலிருந்து மட்டுமாய் கர்த்தர் எங்களோட அசைவாடிக்கிறே செய்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகிமையான வல்லமையும் பிரத்யட்சமான சமூகம் எங்களை கர்த்தாவை உணர்த்துவிக்கிறதாகவும் எங்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
கர்த்தர் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்தான நல்ல சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சாட்சியின் ஜீவங்களில் செய்த நன்மைகளை கர்த்தாவே சபையின் நடுவில் பகிர்ந்து உதவி செய்தபடியே நாளை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப முடியாமல் என்றாடுகிறோம். நீர் எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றதான பரிசுத்தவான்கள் உடைய நாமத்துக்காக கர்த்தாவே அவர்கள் பட்ட பாடுகளை நாங்கள் கர்த்தா வசனத்தின் மூலமாக காண உதவி செய்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவிதமான நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் அடிகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் சகித்து ஒரு மகிமையான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து சென்றார்கள். அதுபோல எங்களுடைய ஜீவித்திலையும் கூட கர்த்தாவே உடைய நாமத்துக்காக நாங்கள் படுகிறதான பிரயாசங்களை எல்லாம் நீர் கர்த்தாவே நீதியா நீர் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அவைகளை குறித்து நாங்கள் துக்கப்படாதபடி பாரப்படாதபடி சந்தோஷத்தோட கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒரு நிற்கிருப்ப கொடுக்க முடியாது மன்றாடுகிறோம். பலவிதமான ஆதி அன்பிலிருந்து விழுந்து போனதான நம்முடைய ஜனங்களையும் கூட கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக கிரியை செய்தபடி நாளை ஸ்தோத்திரம். மீண்டும் அவருடைய அன்பை நீர் அனுப்பி தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாவி நிற்க நிலையில் என்று தான் சொன்னதான ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் கண்மலின் மேல் இந்த காலையில் அடிகளை நீர் ஸ்திரப்படுத்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உளையான சேற்றில் இருக்கிற அவருடைய ஜனங்களை தூக்கி எடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிகளில் நாங்கள் இன்னும் கர்த்தாவை பலப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். ஆவியின் அன்பினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் சபையை இன்னும் பலப்படுத்தும்படியாக அப்படி கிருபையுள்ள கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து கூட்டங்கள் ஜெபங்கள் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நாம மேன்மைக்கென்று நீர் எங்களை ஒன்று கூட எடுத்து பிரயோஜனப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.